தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை போகலாம். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை சத்தமா மைபட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம சில மாதங்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்றது அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த சீரீஸில் அநேக காரியத்தை நம்ம டச் பண்ணி கொண்டு இருக்கிறோம். விசேஷமாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கை எப்படி வாழணும் என்றதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆழமாய் பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் ஆழமாய் காரியங்களுக்குள்ளே நம்ம போல நம்ம சும்மா யதார்த்தமாக ஒரு பிளெயினான த பேசிக் கிறிஸ்டியன் லைஃப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னும் ஆழமான கருத்துக்களெல்லாம் நம்ம வருகிற காலத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வாரத்திலையும் இன்னும் கொஞ்சம் காரியத்தை நான் இதிலிருந்து அநேக காரியங்களை எடுத்து பேசலான்னு விருப்பப்படுறேன். அது என்னன்னு கேட்டால், கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமாய் நான் பார்க்கறது என்னன்னு கேட்டால், ஹவ் டு ப்ளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்தி எப்படி வாழ்வதுன்றது இந்த வாரமும் தொடர்ந்து வருகிற வாரங்களும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. ஸோ இப்போ தேவனை பிரியப்படுத்துறது எப்படின்றது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு என்ன பண்ணணும்னா தெரியணும். தேவனை பிரியப்படுத்துறதுன்னா உங்களுக்கு புரிதல நான் பேசுகிற காரியங்கள். தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ்றது, தேவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரினா தேவனுக்கு எப்படி ஐஸ் வச்சு வாழ்றது அப்படின்னா, சும்மா ஒரு டெம்பரவரியான காரியங்களுக்காக அல்ல, ஏதோ ஒன்று தேவையின் போது அவருக்கு ஐஸ் வச்சு அவரை தூக்கி பேசி அவரை உயர்த்தி அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ்வது, அவரை பிரியப்படுத்தி எப்படி வாழ்வதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை பிரியப்படுத்தாமல் அவரிடத்தில் நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு மனுஷனுக்கு நாம் பிரியமாக இருந்தால் தான் அந்த மனுஷன் நமக்கு ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியும். விரோதிக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது, பகைஞ்சருக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது, சத்ருக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒருத்தருக்கு செய்கிறோம் என்றால் அவரை நாம் என்ன பண்ணுறோம், நேசிக்கிறோம், அவர் மேலே அன்பாக இருக்கிறோம், அவர் மேலே பிரியமாக இருக்கிறோம். அவர் மேலே பிரியப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு உதவிகளை செய்ய முடியும், அவர்களுக்கு நன்மையை செய்ய முடியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்காமல் பிரியமாக இல்லாமல் அந்த மனிதனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியாகவே நீங்கள் தேவனை பிரியப்படுத்தாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அன்றாட தேவனை பிரியப்படுத்துறவர்களா இருக்கணும். அதுக்காகத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஏன் ஆராதிக்கிறோம்? ஆராதனையுடைய பெனிஃபிட் என்ன? தேவனை நம்ம மகிமைப்படுத்துறோம், தேவனை நம்ம அவரை நேசிக்கிறோம் என்று நம்ம அவருக்கு நம்ம காண்பிக்கிறோம். அதுதான் ஆராதனை. ஆராதனுடைய மையமே என்னன்னா, glorifying the God, தேவனை மகிமைப்படுத்துதல், தேவனை உயர்த்துதல், தேவனை அவரை துதித்தல். இதைத்தான் நம்ம என்ன பண்ண ஆராதனை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்? எப்படி ஆகிலும் அவரை நம்ம பிரியப்படுத்திடணும், எப்படி ஆகிலும் அவரை என்ன பண்ண நம்ம பிரியப்படுத்தணும். அந்த அவரை இன்ஸ்பயர் பண்றது, அவரை பிரியப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பாருங்க, அதுதான் கிறிஸ்தவர்களாக இருக்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பழக்கம் என்ன? தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. இந்த பிரியம் என்ற வாழ்க்கையில் அன்பு வரும், காதல் வரும், நேசம் வரும், பாசம் வரும், எல்லாமே இந்த பிரியம் என்ற வாழ்க்கையில் வார்த்தைக்குள்ளே வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது கடவுளை ஒவ்வொரு நாளும் பிரியப்படுத்தி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், கடவுளை எப்படி போய் பிரியப்படுத்துறது? ஒரு சில மனுஷங்களாம் பாருங்களேன், அவங்களுக்கு ஐஸ் வச்சு பேசினா அவங்க விழுந்துருவாங்க. ஆமாவா இல்லையாங்க? நீங்கள் அப்படி பார்த்தா இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? சில பேர் நீங்கள் ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொன்னோன்னா தும்முன்னு விழுந்துருவாங்க. அவங்க அவ்வளோதான், ஃப்ளாட். என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வாங்க. சார் எவ்வளோ பேரை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் உங்களை மாதிரி யாரையும் பார்த்ததுன்னு சொன்னேன் அப்படியே அவங்க மேலே ஏறிடுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த பெருமையின் உச்சத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்போது சில பேர் எப்படி கவுக்கலான்றது சில பேருக்கு தெரியும். கணவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்றது மனைவிக்கு தெரியும். என்ன பண்ணால் இவர் விழுந்துருவார், என்ன பண்ணால் இவர்கிட்ட காசு வாங்கலாம் அப்படின்றது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் மனைவியை எப்படி வசப்படுத்துறதுன்றது கணவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எஜமானன், ஒரு மாஸ்டர், ஒரு ஓனர் அல்லது நம்ம வேலை செய்கிற மேனேஜர், அவரை எப்படி கவுக்கலான்றது சில பேருக்கு தெரியும். அப்போ எல்லாருமே அப்படி தான் பாருங்க, எப்படி கவுக்கணும், எப்படி அவங்கள ஐஸ் வச்சு தூக்கி பேசணும், எப்படி அவங்க கிட்ட கறக்கணுன்றதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், கடவுளை நீங்கள் எப்படி ஐஸ் வச்சு நீங்கள் கவுக்க முடியும்? கடவுளை நீங்கள் எப்படி அவர் தூக்கி பேசி ஐயோ நீங்கள் சூப்பர் அப்படி பயங்கரம்? கர்த்தர் உங்கள் மறுபடியும் பேசுகிறேன் பாருங்க, நீங்கள் உங்கள் வாயினால் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறதுல இருதயத்தை பார்க்குறார். இப்போ ஒரு மனுஷனை நீங்கள் தூக்கி பேசும்போது நீங்கள் உங்கள் வாய்த்தான் அவனை துதிச்சு நிற்குது, உங்கள் வாய்த்தான் அவங்களை உயர்த்தி நிற்குது, தவிர இருதயத்தில் என்ன இருக்குது? இவனை எப்படியாச்சும் தூக்கி பேசி கவுத்துடணும், நம்மளுக்கு தேவையானது வாங்குற வரைக்கும் இவனை ஐஸ் வைக்கணும், அதுதான் இன்டென்ஷன் ஆகுது. அப்போ என்னுடைய இருதயம் அவங்களுக்கு தெரியுதுல, என்னுடைய வாயுடைய வார்த்தைகள் தெரியுதுனால அந்த வார்த்தையின் சொல்ல கேட்டு அவங்க விழுந்துடுறாங்க. ஆனால் கடவுளை நீங்கள் அப்படி கவுக்கவே முடியாது. கடவுளை அப்படி நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஐஸ் வைக்கவே முடியாது. கடவுளை நீங்கள் வெறும் உங்கள் உதட்டின் துதிகள்னாலும் பிரியமான பேச்சுகள்னாலும் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார், என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அப்போ நான் உண்மையாகவே எப்படி தேவனை பிரியப்படுத்துவது என்று வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், இந்த வழிமுறை மிக முக்கியமான வழிமுறை. இது ஒன்றே இருந்தால் போதும், கடவுளிடத்திலிருந்து எதை வேணாலும் நாம் சுகந்தித்துக் கொள்ள வேண்டும், சுகந்தித்துக் கொள்ளலாம்.
சில பேர்கிட்ட எவ்வளோ ஐஸ் பண்ணாலும் அவங்ககிட்ட ஒன்றுமே வாங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் தூக்கி பேசினா குத்துருவாங்க, ஐஸ் வச்சா குத்துருவாங்க, பெருமையாக பேசினா குத்துருவாங்க. ஆனால் சில பேர்கிட்ட என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட ஒன்றுமே வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நானும் உங்களுக்கு ஒன்று கற்று தர போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதை வேணும் என்றாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த நாள் காலவெளியில், இந்த மாதத்தின் கடைசியில் இதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது நம்ம வாழ்நாள் முழுமையாய் இந்த காரியம் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனால் இன்னைக்கு கற்றுத்தர பாடம் மாத்திரம், இன்னைக்கு பேசுகிற அந்த சப்ஜெக்ட் ஒரு மனிதனுக்குள் இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும் அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவான். அவ்வளோ வல்லமை ஆற்றல் உள்ள சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற சத்தியம். அல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க பார்க்கலாம். எபிரியர் 11ஆம் அதிகாரம், எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எபிரியர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். போது நிறுத்துங்க. இப்போ இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. என்ன சொல்லப்படுது என்றால், Hebrews chapter 11 verses 6, but without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நம்ம இத்தனை நாளா ஒருத்தர் பெருமையாய் ஒருத்தருக்கு பிரியமா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்ன்றது நம்ம பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில் அனுபவப்பட்டோம். ஆனால் கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், கடவுளை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே வழி என்னன்னு கேட்டால் விசுவாசம் மாத்திரம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்குது. இட் இஸ் இம்பாசிபிள். பிரதர், நான் கடவுளை அதிகமாக நேசிக்கிறேன் பிரதர், நான் வந்து கடவுளுக்காக எல்லாமே கொடுக்குறதுக்கு ரெடி பிரதர், என் உயிரை கொடுக்குறதுக்கு ரெடி பிரதர், எல்லாம் ஓகே பிரதர். ஆனால் உனக்குள்ளே விசுவாசம் இல்லை என்றால் கடவுள் அதில் ப்ளீஸ் பண்ணவே மாட்டார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கால நீங்கள் வாசி பாருங்க, அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் வருகிறது. அநேக பேர் தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே உங்கள் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், ஆண்டவரே உங்கள் நாமத்தினால மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பணும், ஆண்டவரே உங்கள் நாமத்தினால அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம் என்று இவர்கள் சொல்றாங்க. இவங்க எப்படியாப்பட்ட ஆள்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் பேயை துரத்துவான் என்றால் அந்த மனிதன் எவ்வளோ உயர்வாய் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு மனுஷன் அற்புத அடையாளம் செய்யறாரு, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புறாரு. இப்ப இந்த கேட்டகரியில நானே வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து ஒரு மனுஷன் மேல கை வச்சு அவங்க மேல ஒரு பேயெல்லாம் ஓடுது. நான் வந்து நின்று அநேக அற்புதங்களை, குழந்தை பாக்கியம் உண்டாவது நான் கை வச்சு ஜெபம் பண்ணவனே, அநேக பேருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்குது, இவ்வளவு நடக்குது. இதெல்லாவற்றுக்கும் மேலாக செத்து போன மனுஷனுக்காக நான் ஜெபம் பண்றேன், மரித்தவன் உயிரோட கூட எழும்புறான். அப்போ என்னுடைய அந்த லெவல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். என்ன எப்படியா நீங்க பாப்பீங்க? சில பேர் கடவுளாகவே பார்த்துருவாங்க. ஐயோ ஐயா கை வச்சா அற்புதம் நடக்குது, பேய் ஓடுது, செத்துவங்க கூட உயிரோடு எழுப்புறாரு. இவரை போல கேஜிஎஃப்ல ஒரு ஊழியக்காரன் யாருமே இல்லை, இவரை போல இந்தியாவில் ஒரு ஊழியக்காரன் யாருமே இல்லைன்றது ஒரு உயர்ந்த லெவல்ல அந்த மனிதனை நம்ம போய் வைப்போம், அந்த ஊழியக்காரன் நம்ம வைப்போம். ஆமாவா இல்லையாங்க? அவர் ஒரு பெரிய ஹை ரேங்க் உள்ள ஊழியக்காரராக நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அநேக கனத்துக்கும் அநேக பொருளுக்கும் அநேக அவருக்கு என்ன சகானருக்கும் அவர் ஒரு பாத்திரவானாய் நம்ம அவரை கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? பொல்லாத சந்ததியாரே, என்னை விட்டு அகந்து போங்கள். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்க இவைகளெல்லாம் என்னுடைய நாமத்தினால செய்தீர்கள், ஆனா என் சித்தத்தை ஒருவனும் நீங்கள் செய்யவில்லை. அப்ப கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதனிடத்தில் என்றால், பேயை ஓட்டுறது அல்ல, பிசாசியை துரத்துறது அல்ல, அநேக அற்புத அடையாளம் செய்யறது அல்ல, மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புறது அது அல்ல. அதெல்லாம் கடவுளுக்கு முக்கியமே இல்லை. கடவுளுக்கு என்ன முக்கியம்? என் சித்தத்தை நீ நிறைவேற்றியா. அதுதான் கடவுள் என்னை பார்த்து கேட்கிறா. ஊழிய நீ இதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் விட்டுருப்பா, என் சித்தத்தை நீ செய்யறியா? நீங்க ஓடுறீங்க, ஓடியாறீங்க, பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஓகே, என் சித்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் அவருக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? அப்ப கவனிங்க, இந்த காலவேளை நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை எப்படியோ நம்ம பிரியப்படுத்த முடியாது. அவரை பிரியப்படுறதுக்காக உலகம் ஃபுல்லா ஊழியம் பண்ற, அவரை பிரியப்படுறதுக்காக கடுமையா ஒழிக்கிற அவரு இல்ல. கடவுள் என்ன கேட்கிறார்? நான் என்ன உன்னிடத்துல கேட்டேன், நான் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சில நேரத்தில் பாருங்க, கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியமோ ரொம்ப சிறியது, ஆனால் நம்ம அவருக்காக பெரிய காரியங்கள் செய்தாலும் கடவுளுக்கு அவைகள் தேவை இல்லவே இல்லை. ஆமாவா இல்லையாங்க? ஆமா. அப்ப அவருக்கு என்ன சித்தமோ, அவருக்கு என்ன தேவை, அதை செய்தால் மாத்திரமே போதும். இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கை நலமாய் வாழ்றதுக்கு, என்னுடைய வாழ்க்கை சுபிக்ஷமா, செழிப்பா, ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமா இருக்கும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்.
அவைகளெல்லாம் இல்லை. கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்ன நீ விசுவாசி போதும். என்ன நீ விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு குறையா நான் விடவே மாட்டேன், எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். அப்ப பாருங்க, பாருங்க இந்த இடத்துல வாசிக்கிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடான காரியம். அப்புறம் என்ன வருது? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஒன்னு சொல்லிட்டார் அவரு, என்ன நீ ப்ளீஸ் பண்ணனா, விசுவாசம் இல்லாம என்ன ப்ளீஸ் பண்றது இம்பாசிபிள். நடிப்புனாலும் நாடகத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வெய்ப்புனது அந்த என்ன சொல்றது மாய்மாலத்தினாலும் நீங்கள் கடவுளை ஒரு காலமும் பிரியப்படுத்தவே முடியாது. மனிதர்களை ஏமாத்தலாம், ஓனரை ஏமாத்தலாம், மேனேஜரை ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஒரு காலமும் ஏமாத்தவே முடியாது. பாருங்க, கடவுள் சொல்லிட்டார், இட் இஸ் இம்பாசிபிள். உன்னுடைய கிரியையினால என்ன ப்ளீஸ் பண்றது இம்பாசிபிள், உன் ஜெபத்தினால என்ன ப்ளீஸ் பண்றது இம்பாசிபிள், உன் முழங்காலத்தினால என்ன ப்ளீஸ் பண்றது இம்பாசிபிள். நம்ம என்ன செய்யறோம்? ஜெபத்துல ரொம்ப நேரம் முழங்கால் படுகிறோம், ரொம்ப நேரம் உபவாசம் இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அது தேவை, அது இல்லை நான் சொல்ல, உபவாசம் தேவை. நானும் உபவாசம் ஒவ்வொரு வாரமும் இருக்கிறேன், நானும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன். ஆனால் மையப்புள்ளி என்ன? இவைகளெல்லாம் இருந்து முக்கியமாய் இப்போ நீங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, ஆனால் அடுப்பு மாத்திரம் 10 வைக்கலாம், அது ஆகுமா? ஆவாதுங்க. அப்போ அது போல நான் சொல்கிறேன், விசுவாசத்தோட கூடிய உபவாசம், விசுவாசத்தோட கூடிய ஜெபம், விசுவாசத்தோட கூடிய முழங்கால் தான் என்றைக்குமே வேலை செய்யும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் முழங்கால் போட்டாலும், எவ்வளோ நாள் உபவாசம் என்ன பண்ணாலும், எவ்வளோ நேரம் ஜெபித்தாலும் அதனால ஒரு பலன் இல்லை. கடவுளை நீங்கள் ஒரு காலமும் ஒரு பொழுதும் பிரியப்பட முடியாது. ஆனா வெறுமனே அவர் மேல நீங்கள் விசுவாசத்தை வைத்து, ஆண்டவரே என் வாழ்வில் நீங்க தான் எல்லாமே, என் ஆதாரம் நீ, என் அரண் நீங்க, என்னுடைய தேவை நீங்க, என் வாஞ்சை நீங்க, எல்லாமே நீங்க என்று அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கும் போது அவரை நம்ம கண்டிப்பா ப்ளீஸ் பண்ணிடுவோம். அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டா என்ன? அவர் சொல்றாரு, விசுவாசமா என்னை தேடுகிறவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பலன் அளிப்பேன். ஏன் எதற்காக என்னை தேடி வந்தார்களோ அந்த தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்றால், இது கண்மூடித்தனமாய் கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை. என்னங்க? லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது. லாஜிக்கலா பார்த்தா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கவே முடியாது. வயிற்று வலி, எதனால வயிற்று வலி வருது? கேஸ்ட்ரிக்னால வயிற்று வலி வருது. அதுக்கு ஏன் இந்த ஜெபம் தேவைப்படுது? நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஆனால் அப்படி நம்ம போறதில்லை. ஏன் முதலாவது ஜெபம் பண்றோம்? இது மெடிக்கல் ரீதியில் அநேக காரியங்களை சொல்லலாம், இந்த வயிற்று வலிக்கு அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா நான் ஜெபிக்கும் போது, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். ஏன் அப்படி ஜெபிக்கிறோம்? அவர் அதையும் செய்ய வல்லவர் என்று நம்புறோம். எக்ஸாம்ல படிச்சு தான் பாஸ் ஆகிறோம், ஆமாவா இல்லையாங்க? படிச்சா போதும் பாஸ் ஆகலாம். ஏன் நம்ம ஜெபம் பண்றோம்? ஏன்னா எக்ஸாமுக்கும் கரெக்ஷனுக்கும் ரிசல்ட்டுக்கும் தேவன் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதனால தான் மெடிக்கல்லே ஒரு டேர்ம் சொல்றாங்க, இது வந்து மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னா, வைத்தியர்களாலேயே புரிந்து கொள்ள முடியல, மெடிக்கல்னாலேயே இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல, ஆனால் எப்படி நல்லாச்சு தெரியல. இதுதான் சூப்பர் நேச்சுரல். அப்போ இன்னைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை ஆழமாய் நம்புகிற மனிதர்கள் எப்படி அவரை தேடுகிறவர் என்னது எப்படி வருதுங்க? தேவன் உண்டன், தேவனை சேருகிறவன் அவர் உண்டென்றும், எப்படி அவர் என்னவா உண்டென்றும் சொல்லுங்க. அவர் உண்டென்றும் என்ன? அவர் இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார். அவர் கண்ணுக்கு தெரிகிறாரா? கண்ணுக்கு தெரியல, ஆனா அவர் உண்டென்று அவர் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார், என் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், என் குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் நம்முடைய கோர் ஃபெய்த். ஒவ்வொரு நாள் நம்புறேன்ல, எங்கள் வீட்டில் கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள நான் டிராவல் பண்ணும்போது என்னோடு கூட அவர் இருக்கிறார், நான் எந்த வேலை செய்து கொண்டு வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் நம்ம விசுவாசிக்க? நம்ம ஒரு விசுவாசிங்க, நம்ம கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுறவங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை எப்படி பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். ஒரு நாளும் கடவுள் இல்லாத உங்கள் வாழ்க்கையில் அவர் இல்லாத நாளே இல்லைங்க, நாளே இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், என்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் சொந்த தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் ஈவாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த நாள் முதல் கொண்டு நம்ம மரணம் வரைக்கும் அல்ல, மரணத்துக்கு அப்புறம் அவர் நம்மோட கூட கொடுக்கிறார், நாம அவரோட கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு கைப்பிடிச்சவர் தான் யுகமாய் இன்டர்னிட்டின்னு வாங்க பாருங்களா, இட்டர்னிட்டி நித்தியத்துக்கும் அவர் ஒருபோதும் கை விடவே மாட்டார். அவர் என் கூடவே இருக்கிறார்.
இந்த கூடவே இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன உண்டாக்கும்? நான் சொல்லுகிறேன், என்ன உண்டாக்குன்றதுக்கு பதில் என்ன நமக்குள்ளே இருக்காம போகும் என்றால் பயம் நமக்குள்ளே இருக்காம போயிடும். கடவுள் என் கூட இருக்கிறார் என்றால் எனக்குள்ள பயம் வராது. சொல்லுங்க, பயம் வராது. வாழ்க்கையில் ஏன் பயம் வருது? பயம் ஏன் வருது என்றால் அது நம்முடைய சூழ்நிலை நம்மை காட்டிலும் அது பெரிதாக நம்ம பார்க்குறோம். எது பயம்? எதெல்லாம் நம்மளை பயப்படுத்துறது? கவனிங்க, எதெல்லாம் நம்மளை பயம் கொடுக்குது? வியாதி நம்மளுக்கு பயம் கொடுக்குது. ஏன் வியாதி? நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் காலி பண்ணிடும். ஆமாம், மெடிக்கல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. அதுக்குள்ளே காலை வச்சா செலவு ஆகினே இருக்கும். என் பணம்லாம் காலியாயிடும். ஒன்று. ரெண்டாவது, ஏன் வியாதியை பார்த்து பயப்படுறோம்? வியாதி நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் அது பறித்து கொள்ளும். வியாதியாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்? நம்ம நல்லா இருக்க முடியுமா? சோர்ந்து அடிந்துடும், படுத்துனே இருப்போம், ரொம்ப முகம்லாம் வாடி போயிடும். ஏன்? நம்ம சந்தோஷத்தை வியாதி கெடுக்குது. கடைசி வியாதி என்ன பண்ணுது? வியாதி என் வாழ்க்கையே அழிச்சுது. அது வியாதியுடைய முடிவு என்ன? வியாதியுடைய முடிவு மரணம். அப்போ இதனால தான் நம்ம வியாதியை பார்த்தா பயப்படுறோம். ஐயோ, இந்த நோய் வந்துச்சுன்னா செலவு அதிகமாகுமே, இந்த நோய் வந்துச்சுன்னா நம்ம நல்லா நடமாட முடியாது, இந்த நோய் வந்துச்சுன்னா நம்மளை சாகடிச்சிடுமே, இதுதான் நம்மளுக்கு பயம். அப்போ வியாதியை கண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கவனிங்க. அவர் உண்டென்றும். எங்க உண்டென்றும்? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சரீரத்தில் அவர் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறபடியால வியாதிக்கு இடம் இல்லை. அவர் எனக்குள் இருக்கிறபடியால வலிக்கு இடம் இல்லை. அவர் எனக்குள் இருக்கிறபடியால பலவீனத்துக்கு இடம் இல்லை. என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய தழும்புகளாலே நான் சுகம் ஆனேன். அவர் என்னுடைய பரம வைத்தியரா இருக்கிறார். அவரே என்னுடைய பரிகாரியான கர்த்தர். அவருடைய ரத்தமே என்னுடைய ஔஷதம். எப்படி இருக்குது பாருங்க இந்த வார்த்தை. இதுதான் ஒரு விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும். அவர் என் கூட இருக்கிறார். ஒரு பிள்ளை கூட தன் தகப்பன் இருக்கும்போது அந்த பிள்ளை எதுக்குமே பயப்படவே மாட்டான். எந்த பிள்ளைகள்லாம் ஃபீஸு கட்டணுமே வேதனை பட்டு இருக்கிறாங்களா? இல்லை, அப்பா, அது அப்பாவுடைய கவலை. எந்த பசங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு இல்லையே கவலைப்பட்டா குழந்தைங்க கவலைப்படாது. ஏன்? அது அம்மாவுடைய வேலை. அந்த குழந்தை எதைக்கும் கவலைப்படாது. ஏன்னா அதை ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்குது. பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால பெற்றோர்களுக்கு தெரியுது பிள்ளைகளுக்கு எப்போ ஃபீஸை கட்டணும், பிள்ளைகளுக்கு எப்போ துணி வாங்கி தரணும், பிள்ளைகளுக்கு எப்போ சாப்பாடு வாங்கி தரணும், பிள்ளைகளுக்கு எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எல்லாமே பெற்றோர்களுக்கு தெரியுது. பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோர்களை சார்ந்து இருக்கிறார்கள். அதனால தான் பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்த வேலை பத்தி அவங்க யோசிக்கிறதுல, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுல, அவங்களுடைய எண்ணமெல்லாம் அவங்க ஜாலியா இருப்பாங்க. அந்த டைமுக்கு என்ன பண்ணமோ அது பண்ணு போயினே இருந்துருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்பெல்லாம் விட்டுரும். இந்த நாளை கர்த்தர் கொடுத்தாரு விட்டுரும். நம்ம அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோன்றது நம்முடைய கவலை எல்லாம். எதிர்காலத்துக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையை நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர கர்த்தரை சார்ந்து வாழ்றது இல்லை. அப்ப இந்த காலவேளை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. தேவனை பிரியப்படுத்துற வாழ்க்கை என்றால் என்ன? தேவன் மேல விசுவாசத்தை வைத்து வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனை பிரியப்படுத்துற வாழ்க்கை. அதுல முதல் படியை நம்ம பார்த்தோம். என்ன? அவர் உண்டென்று. அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். என் வாழ்க்கையில் அவர் ரொம்ப ஆழமா இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார். நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதை மறக்கவே கூடாது. எப்பவுமே சொல்லும். அப்படி சொல்லினே இருப்பீங்க என்றால் நீங்க எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படியே கழுத்தை நெருக்குது பிரதர். பண பிரச்சனை எவ்வளவு சம்பாரிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது பிரதர். தரித்திரம் தரித்திரம் தரித்திரம், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. அநேக பேர் இப்படி தவித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கடினமான சூழ்நிலை மத்தியில் பண பற்றாக்குறையில் கடந்து போய்க்கிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அவர் போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். அவருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்றார், வானத்தின் பறவைகளை பாருங்க, அது விதைப்பதும் அல்ல அறுப்பதும் இல்லை, கலைஞர்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் அவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களையும் போஷிக்க வல்லவரார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர். நம்ம ரொம்ப ஸ்பெஷல். ஏங்க, அதுக்கே நான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன்னா உங்களை நான் விட்டுருவேனான்னு கடவுள் கேட்குறார். கடவுள் நம்மளை விட்டுரு வராங்க? விடவே மாட்டார். அவரை சார்ந்து வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன? இந்த காலவெல்ல அவர் இருக்கிறார், அதனால் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, அவர் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆதலால் நான் பயப்பட மாட்டேன். பயப்படவே மாட்டேன். தைரியமாக இருக்கணும். எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணிடாதுங்க. ஏன்னா கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த வியாதி உங்களை ஒன்றும் பண்ணிடாது, எந்த கடன் பிரச்சனை உங்களை ஒன்றும் பண்ணிடாது, எந்த தரித்திரம் உங்களை ஒன்றும் பண்ணிடாது, எந்த சூழ்நிலை உங்களை ஒன்றும் பண்ணிடாது. எல்லாமே வரும், ஆனால் அதை நான் மேற்கொள்ளுவேன். I will conquer every situation of problem. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையும் பிரச்சனையும் நான் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்குள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவரே என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லப்படுது? அவர் தமக்கு
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். தேடுகிறவர்னா என்ன? அப்போ அவர் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க பிரதர். அப்புறம் எப்படி தேடுறதுனா என்ன தம்மாங்க? அவர் பக்கம் திரும்புறது, அவருக்கு நேரத்தை கொடுப்பது, அவரை முக்கியத்துவப்படுத்துவது. இப்போ நம்ம வீட்டில் நம்முடைய அப்பா அம்மா கூடவே இருக்கிறாங்க, நம்ம மனைவி கூட, நம்ம பிள்ளைங்களே கூட இருக்காங்க. கூடவே இருக்கிறதுனால அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு அர்த்தமா? சில பேர் வீட்லேயே இருப்பாங்க, ஆனால் பேசவே மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பண்ணியே இருப்பாங்க. எங்க கூடவே தான் இருக்கிறேனே. கூடவே இருந்தாலும் ஒன்றா இருக்கிறோன்றது அர்த்தமே இல்லை. கூடவே இருந்தாலும் கூடவே பேசினேவா இருக்கிறோம் இல்லை. அப்போது அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒதுக்குறோம். ஆனால் அதே போல் தான் கடவுள் கூடவே இருந்தாலும் அவருக்கு நம்ம என்னத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம பெருசாக எவ்வளோ நேரம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம்? எவ்வளோ நேரம் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம்? எவ்வளோ நேரம் கர்த்தரை நம்ம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேடுறதில்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பலனில்லாத வாழ்க்கையாய் மாறுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவரை நான் இன்னும் ஆழமாய் தேடும் போது, அவரை குறித்து இன்னும் ஆழமாய் நான் அறிந்து கொள்ளும் போது, என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய பலனை நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாச வாழ்க்கைனா இது தாங்க. கடவுளை சும்மா நீங்கள் பிரியப்பட்டு முடியாது. விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம்? அபாரமான விசுவாசம். என் வாழ்க்கையில் நான் சார்ந்திருக்கிற ஒன்று இருக்கும் என்றால் அது தேவன் மாத்திரமே. ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். சொல்லுங்க, உண்மையே நம்பியிருக்கிறேன். உண்மையும் நம்பியிருக்கிறேன்றது அல்ல, உண்மையே நம்பியிருக்கிறேன்னா உண்மை மாத்திரமே, உங்களை மாத்திரமே. அவரை விட்டுட்டா எனக்கு வேற ஆதரவு இல்லை, வேற தயவு இல்லை, வேற துணை இல்லை, வேற உதவி இல்லை. அவர் தாங்க எல்லாமே அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளாய் கிறிஸ்தவர்கள், விசேஷமாய் விசுவாசிகள் அந்த கட்டத்துக்குள்ளே வந்துடணும். அந்த குறை இந்த குறை, அது இல்லை இது இல்லை, அது செய்யலை இது செய்யலை, என்ன பிரதர் இருக்குது, அது இல்லை இல்லைங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அவர் என் கூட இருக்கிறபடியால் அவரை நான் தேட 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 என் வாழ்க்கையில் அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் ஆழமாய் போகலாம். இதை குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். விசுவாசத்தை பற்றி நான் பேச விருப்பப்படல. ஏன்னா அநேக டைம் விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 தான் அதுக்கான டெஃபினிஷன்ஸ். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 11:1 வாசிக்கிறோம். அதுதான் விசுவாசத்துக்கான டெஃபினிஷன். என்ன விசுவாசம் என்றால்? நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அவ்வளோதான் விசுவாசம். கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் நம்பணும். கண்ணுக்கு தெரிஞ்ச பிறகு நம்புறது நம்பிக்கையா? விசுவாசமா? இல்லை. இப்போ என் சரீரத்தில் வியாதி, ஆண்டவரே நீங்கள் சுகத்தை கொடுத்தா நான் நம்புவேனா? அது என்ன விசுவாசம்? விசுவாசமே இருக்க முடியாது. விசுவாசம் என்றால் என்ன? சுகம் இல்லாத பட்சத்திலும் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நம்புகிறேன். பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். சரி, இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம அடுத்த காரியத்துக்கு போகலாம். மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மார்க் 11ஆம் அதிகாரம். நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல உபவாச கூட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் இந்த வாரம் இதை டச் பண்ண இதை பற்றி இன்னும் ஆழமாய் நான் பேச விரும்புகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். ஆதலால், கவனிக்கணும், அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். போதும், என்று சொல்லுகிறேன். கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ரொம்ப முக்கியமான கருத்து. இதை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம் நேரத்தோட. இங்க விசுவாசத்தை பற்றி இயேசு கிறிஸ்து கற்று தருகிறார். இதுக்கு முன்னாடி இந்த கான்டெக்ட் நீங்க போனீங்கன்னா பின்னணி அந்த இடத்துல அத்திமரத்தை இயேசு கிறிஸ்து சபிக்கிறாரு. சபிச்சுட்டு உடனே அது வேரோடன் பட்டு போயிடுச்சு. மறுநாள் காலையில் சிஷ்யர்கள் பார்த்து, ரபி, நேற்று நீங்கள் சபித்த அத்திமரம் வேரோடன் பட்டு போனது. பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து 23ஆம் வசனம் சொல்றாரு, எவனாகில் இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று 23ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 24ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. எப்படி சொல்றாரு? ஒரு விசுவாசத்தை கத்து தந்துட்டார். என்ன விசுவாசத்தை கத்து தந்தாரு? எவனாகிலும், அடுத்த வசனம் அதுக்கு முன்னாடி 23, அதுக்கு முன்னாடி பாருங்க, எவனாகிலும். இந்த வார்த்தையை இயேசு சொல்றார், எவனாகிலும். இல்ல இந்த எவனாகிலும் என்ற வார்த்தையை யாராச்சும் அதுக்குள்ள இயேசு மையப்படுத்துறாரா? ஐ மீன் இவங்க மாத்திரம்தான், இந்த ஜாதிக்காரர்கள், பெண்கள் மாத்திரம்தான், ஆண்கள் மாத்திரம்தான், இஸ்ரவேல்கள் மாத்திரம்தான், கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான், அந்நியர்கள் மாத்திரம்தான் ஏதாச்சும் கர்த்தர் இது பண்றாரு? இல்ல. நான் சொல்றேன், இதுல எந்த விதமான பவுண்டரியும் கடவுள் வைக்கல. எவனாகிலும், யாருன்னா இருக்கட்டாங்க, எவனா இருக்கட்டும், ஆனா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தா மாத்திரம் போதும். அதுதான் இங்க சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இதுதான் பாயிண்ட். தன் இருதயத்தில்
சந்தேகப்படாமல் விசுவாசம். இதை சொல்லுங்க 3 டைம் பார்க்கலாம். தங்கள் இருதயத்தில், தங்கள் வேண்டாம், எங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். ஏன்னா உங்கள் வாழ்க்கையின் பெரிய எதிரியே உங்கள் சந்தேகம்தான். சந்தேகம் வாழ்க்கையே அழிச்சிடும் பாருங்க. சந்தேகம் அது எந்த சந்தேகமாக இருக்கட்டும், எல்லா சந்தேகமும் வாழ்க்கை அழிச்சிடும். குறிப்பிட்டு இந்த சந்தேகம், எல்லா சந்தேகமும், சந்தேகம் இருந்தாலே நீங்கள் அழிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை யாருன்னா சந்தேகத்தோடு இருப்பீங்க என்றால், மறுபடியும் சொல்கிறேன், சந்தேகம் உங்களை அழிச்சிடும். நீங்கள் அப்படியே அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யாருன்னா இருக்கட்டும், ஆனால் அவனுக்குள்ள இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் போதும். எவனா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அவன் மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா கூட அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசக்காரு? ஆமென். சிம்பிள். ரொம்ப இதெல்லாம் கம்பு சுத்திரம் இல்லை, அப்படியோ பயங்கரம், அப்படி இப்படி 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 வெறும் பிஷப் ஐயாங்க மாத்திரம் தான் அற்புதம் செய்ய முடியும். ஐயோ வெறும் ரெவரண்ட்டுங்க தான், டாக்டருங்க தான், பாஸ்டருங்க தான். இல்லை இல்லை இல்லை, எவனாக்கட்டும். நான் சொல்ல, இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் ரெட் எடிஷனில் பார்ப்பீங்க, ரெட்டில் எழுதிருக்கும். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தையை ரெட்டில் போடுறாங்க. ஸோ இயேசுவே சொல்கிறார், எவனா இருக்கட்டும், அவருடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் நடக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். மழையை பார்த்து பேர்ந்து போனீங்க சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா மழை நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஆகுது அதை பார்த்து நீங்கள் பேசணும். அதனால தான் நம்ம சபையில் வாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தரோம், நாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரோம். ஏன் வார்த்தையை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாய் பேசுகிறோம் என்றால், உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்குது. ஆக்கவும் அழிக்கவும் சக்தியை கர்த்தர் உங்கள் நாவுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம கண்டது போன்றதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. தேவையில்லாத நெகட்டிவான வார்த்தைகள், செத்துருவேன், ஒன்றும் இல்லாமல் போயிடும், நாசனம் ஆகிடும், உருப்பிடாது, வேலைக்கு ஆகாது, என்ன வாழ்க்கையோ, என்னத்தான் வாழ்றது, இதெல்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது. நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக வரும், அதை பேசணும். இது தொட்டாலே உருப்பிடுது இல்லை. யார்? தாய் பிள்ளையை பார்த்து சொல்கிறது. தொட்டா உருப்பிடுதே இல்லை. தண்டை சோறு, கழுத, எருமை மாடு, ஏன் தாய் வைக்கிறானோ, இந்த மாதிரியெல்லாம் பேசினா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஏன்? தாய் தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி அப்படியே ரெடி பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், தாய்க்கு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குது. உங்கள் பிள்ளையை நீங்கள் என்னவா சொல்லி பிளஸ் பண்ணுறீங்களோ அது தான் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். இங்கே சொல்கிறாரு, சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்லணும். சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்லணும். என்ன சொல்லணும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அவன் என்ன சொல்லுகிறானோ அவன் சொன்னபடி. எவன் சொன்னபடி? இப்போ கடவுள் சொன்னபடியா அவன் சொன்னபடியா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் சொன்னபடி, அவனுக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ, சந்தேகப்படாமல் விசுவாசமாய் நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு. எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு நாளா நம்மளுக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல. இப்போ சிம்பிள் ஆகுது. நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்லி விசுவாசத்தோடு நீங்க என்ன சொல்லி சொல்றீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவங்க கண்ணோடு கண்ணு பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு. நல்ல வார்த்தையை கேளுங்க, ஆசீர்வாதமான வார்த்தையை கேளுங்க. ஏன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன போதோ அதுதான் உங்க வாயில வருது. வேதம் சொல்லுது, இயேசு சொல்றார், இருதயத்தின் நிறைவுனால வாய், the abundance of the heart mouth leaketh. உங்கள் மேலே சின்டாக்ல நீங்க எந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் உள்ள சிங்குள்ள வரும். நீங்க இப்போ போர் தண்ணியை ரொப்பி வச்சுட்டு, நீங்க கெட்ட தண்ணியை ரொப்பி வச்சுட்டு, நீங்க அசுத்தமான தண்ணியை ரொப்பி வச்சுட்டு நல்ல தண்ணியை எதிர்பார்ப்பீங்க என்றால் வருமா? வராது. ஏன்னா நீங்கள் எதனால நிரப்பப்படுறீர்களோ அதுதான் வெளியே வரும். அப்போ ஏன் வாயை திறந்த விசுவாச வார்த்தை வரல என்றால் உங்கள் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்குது. அதனால தான் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல். எதுல சந்தேகப்படாமல்? எவ்வளோ பைபிள் எத்தனை வாட்டை வாசிச்சிருக்கீங்க, எவ்வளோ மைன்யூட்டான ஒரு காரியம் பாருங்க. இருதயத்தில் சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்று சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு அவன். இது எங்கிருந்து வருது? வாயில வருது. எதின் பேருக்கு புரியுது நான் பேசுறது? அப்ப இருதயம் என்பது உள்ளான மனுஷனுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்றது. அது வாயின்றது என்னுடைய சரீரம். அப்போ நான் நினைக்கிறது பேசுறது அல்ல. இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்ப நான் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்க என்ன சொல்றீர்களோ அது ஆகும். இல்லை 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 இல்லை, அது
நடக்கும். எப்படி நடக்கும்? அடுத்த வசனம் சொல்லப்படுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் இல்ல ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்க. இப்போ பிரேயர்ல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்? நீங்க இருதயத்தில் அது விசுவாசம் சொல்லுங்க. சிம்பிளா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது. சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது என்னது? ஐயோ நடுக்குமா நடுக்காதா நடுக்குமா அந்த டவுட்டே இருக்கக்கூடாது. அது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அதுதான் இப்போ சந்தேகப்படாமல் விசுவாசிக்க ஸ்டார்ட் பண்றீங்க எங்க இருதயத்தில். இப்போ நீங்க வாயினால சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த வாயினால சொல்ல ஸ்டார்ட் பண்றது தான் என்னது? ஜெபம். சந்தேகப்படாமல் வாயை திறந்து நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரேயர். அப்ப என்ன? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வாயினால சொல்லும், இருதயத்தில் சந்தேகப்படாமல் பேசும்போது, அதுதான் ஜெபம் நம்ம கருத்து பிரகாரம். அப்ப அந்த ஜெபம்ன்ற இடத்துல என்ன வருது? இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்கிறது, பேசுவது. இப்ப படிங்களேன். ஆதலால் நீங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் பேசும்போது எவைகளை அது உங்க சாய்ஸ். எவைகள்னா எப்படி? தேவையில்லை. அதனால தான் நான் சித்தத்தை பத்தி பேசினேன். எமக்குதான் சித்தத்தின் படி ஜெபம் பண்ணும். எந்தெந்த நேரத்தில் எதை தேவையோ அவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவர்கள். அதே போல தான் சித்தமானவைகளை ஜெபிக்கும் போதுனா நியாயமானது. திருடுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, பிட்டடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஏமாத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், இந்த ஜெபம்லாம் வேஸ்ட். கடவுள் ஒரு பொழுது ஜெபத்தை என்ன பண்ணுறது? கேட்க மாட்டார். ஏன்னா அது சித்தத்தின் படி இல்லை. ஆனா சித்தத்தின் படி எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, இது பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அங்க நம்ம வாசிச்சோம், ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்னவா? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஆனா இப்போ என்னன்னா, எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, சொல்லுங்க, எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ. அந்த வார்த்தை பாருங்க, எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று. அங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணும்போது எதை விசுவாசிக்கணும்? எதை கேட்டுக்கொண்டோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணுமா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது இல்லைங்க? ஜெபம் பண்ணினே இருக்குது. சில பேரெல்லாம் வருஷ கணக்கா ஒரே காரணத்துக்கு ஜெபம் பண்ணினே இருக்குது. இயேசு சொல்றாரு, ஸ்டாப் யுவர் பிரேயர். உன் ஜெபத்தை நிறுத்து. புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கோ? நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம். அதை நான் ரிசீவ் பண்ணிப்பேன். அதனால தான் இங்கிலீஷில் போட்டுக்கிறது, பிலீவ் தட் யூ ரிசீவ் தெம். வரலான்றது இல்லை, நான் பெற போகிறேன். பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம் என்று. எப்போ நீங்க அப்படி ஜெபம் பண்றீங்களோ, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு, அந்த வார்த்தை கவனிங்க, உங்களுக்கு சொல்லுங்க, உண்டாகும் என்று சொல்கிறேன். இயேசு சொல்றார். எப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெபம் பண்றது உண்டாகும்ன்றத பத்தி பேசுது. உண்டாகும் என்றால் என்ன? இட் வில் கிரியேட், நடக்கும், ஹேப்பன். அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த ஒரே வார்த்தையை தான் நான் சில நாட்களாக மெடிடேஷன் பண்ணுறேன். அந்த வார்த்தை எனக்குள்ளே போக மாட்டேங்குது. அது அப்படியே உண்டாகும். எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உருவாகும்? உயிர் உண்டாகும். மரித்த காரியங்கள் எல்லாம் எப்போ உருவாகும்? இல்லாதவைகள் எல்லாம் எப்படி உருவாகும்? எப்போ உருவாகும் என்றால், நான் எதை கேட்டுக்கொள்கிறேனோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் போது, என் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் விசுவாசிக்கும் போது, நான் எதை கேட்டுக்கொள்கிறேனோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கும் போது, இந்த ரெண்டை நீங்கள் இந்த காலவேளை மறக்கவே கூடாது. என்ன? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம். நான் எதை ஜெபம் பண்ணணும், எவைகளை கேட்டுக்கொண்டோமோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று. பெற்றுக்கொண்டேனே சொல்லுங்க, கன்ஃபார்மே பண்ணிடுங்க. ஐ ஹவ் ரிசீவ்ட் இட். பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்றால் அது பூமாய் அப்படி அல்ல, அது அப்படியே முளைக்கிறது போல. ஒரு குழந்தை தாயின் கருவில் எப்படி உருவாகுதோ, ஒரு விதை மண்ணுக்குள்ள போய் செடியா எப்படி முளையெடுத்து உருவாகுதோ அது போல உண்டாகும். சொல்லுங்க, உண்டாகும். அப்ப நீங்க எதனா எடுத்துக்கொள்ளுங்க, வியாதி எடுத்துக்கொள்ளுங்க. வியாதி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்து வாயை திறந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க நாமத்தினால் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த சுகம் உங்க சரீரத்தில் உண்டாகும்.
பண பற்றாக்குறை, தரித்திர நிலைமை, கடன், அநேக காரியங்கள். ஆண்டவரே, இந்த தரித்திர நிலைமையை நீங்கள் மாற்றுவீர் என்று எங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் விசுவாசிக்கிறேன். நான் தரித்திரமெல்லாம் மாறி ஐஸ்வர்யவானாய் இருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் முளைக்கும், உண்டாகும். சொல்லுங்க, உண்டாகும். என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டாகும். சொல்லுங்க சத்தமா, உண்டாகும், உண்டாகும். எது உண்டாகும்? எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எதை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்கிறீர்களோ அவைகள் தான் உண்டாகும். மார்க் கருத்தான காரியங்கள் அல்ல, எதிரான கருத்தான அல்ல. நம்ம நாவின் வல்லமை இருக்குது. இட் ஹாஸ் a power. சொல்லுங்க, பவர், வல்லமை இருக்குது. அப்போ நான் உங்கள் இருதயமும் வாயும் எவ்வளோ கனெக்டடாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை நிரப்பக்கூடாது. எதை நீங்கள் ரொப்புறீங்களோ அதுதான் வாயில் வந்துனே இருக்கும். சில பேர் எடுத்தோன்னு கெட்ட வார்த்தை பேசினே இருப்பாங்க. தப்பே இல்லை, ஏன்னா இருதயம் ஃபுல்லாக என்ன தாங்குது, அவங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகிட்டுக்குது. அதனால தான் அப்படி வாயை திறந்தா சர்ன்னு வெளியே வருது. சில பேர் சொல்லுங்களேன், நான் மீன் பண்ணி பேசல. இல்லை, அந்த மீன் பண்ணுறது மீன் பண்ணாததெல்லாம் இல்லை. உள்ளகிறதா என்னது, ஃப்ளோவில் வந்துடுச்சு, தெரியாமல் வந்துச்சு, ஆத்திரத்தில் வந்துச்சு. நான் சொல்கிறேன், ஸ்டோர் உங்கள் பீரோவை திறக்கிறீங்க, திறந்த உடனே ஏதோ ஒரு புடவை எடுக்கிறீங்க, இது எந்த இல்லை ஏதோ திடீர்னு வந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா? நீங்கள் என்ன வச்சுங்களோ அதுதான் என்ன ஆகுது வெளியே. ஆமாவா இல்லையாங்க? அப்போ நான் சொல்கிறேன், யூ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த வேர்ட்ஸ் விச் கம் அவுட் ஆஃப் யுவர் மவுத். உங்கள் வாயிலேருந்து வர எல்லா வார்த்தைக்கும் யார் தான் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. ஏன் நீங்கள் பொறுப்பு என்றால், நீங்கள் என்ன உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அதுதான் உங்கள் வாயில் வருது. நான் சொல்கிறேன், இதனால என்ன ஸ்டோர் பண்ணீங்க? கண்டதை போன்றதை ஸ்டோர் பண்ணுறீங்க, தேவையில்லாத கதைகளெல்லாம் ஸ்டோர் பண்ணீங்க. நான் சொல்கிறேன் ஒரே ஒன்று என்னன்னா, இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க, டெலீட் பண்ணி தள்ளுங்க. இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணி தள்ளிட்டு இப்போ புதிய விசுவாச வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்க. கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்புங்க. கர்த்தருடைய வசனத்தினால உங்கள் இருதயத்தை லோட் பண்ணுங்க. விசுவாச வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை லோட் பண்ணுங்க. பண்ண 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 அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது என்ன வரும்? உங்கள் வாயிலிருந்து விசுவாச வார்த்தை வரும். என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எப்போ இந்த வார்த்தை வரும், எப்போ இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குதோ அப்போதான் இந்த வார்த்தை வாயில வரும். இல்லை, தோத்து போன நேரத்தில் என்ன பண்ணுறதே தெரிலங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்பிடலைங்க, இந்த வார்த்தை வரும். ஏன் வார்த்தைனா, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. என்ன, என்னால் முடியாது, என்னால் ஆகாது, என்னால் முன்னேற முடியாது, என்னால் நல்லா இருக்க முடியாதுன்றது அதை உங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுட்டீங்க. என் ஊர் சரியில்லை, நான் சரியாக படிக்கல, எனக்கு டிகிரி இல்லை, எங்கள் அப்பா அம்மா எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்றதே உங்கள் மைண்டில் இருக்கிறதுனால ஒரு காலமும் உங்களால் மேலே வர முடியாது. ஆனால் இந்த எல்லாவற்றையும் எதிர்த்து இதெல்லாம் உடைத்து அதை சுக்குநூறாய் உடைக்கப்பட்டு உங்கள் இருதயத்தில் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, என் டேலண்ட்டினால அல்ல, என் படிப்பினால அல்ல, என் தேவனால நான் எல்லாவற்றையும் செய்வேன். தாவீது சொல்வார் பார்த்தீங்களா, என்ன சொன்னாரு? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாழ்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். யாரால? தேவனால. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். உங்களால் ஆண்டவர். ஏன்னா நல்லா இருக்கணும், உங்கள் நாமத்தின் மகிமைக்காக. ஏன்னா சுகமாக இருக்கணும், உங்கள் நாமத்தின் மகிமைக்காக. ஏன்னா ஐஸ்வர்யவானா இருக்கணும், உங்கள் நாமத்தின் மகிமைக்காக. அப்போ அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த காலவேளை நீங்கள் ஒன்று ஸ்ட்ராங்காக கற்றுக்கினீங்க. விசுவாசத்தினால தான் கடவுளை நீங்கள் என்ன பண்ண முடியும். நம்ம இன்னும் போல அது ஆக்சுவலி இன்றைக்கி நான் எடுக்கலாம்னு நினச்சேன். அந்த செஞ்சுரி நூற்றுக்கு அதிபதி பற்றி நம்ம அடுத்த வாரத்தை பற்றி பேசலாம், நமக்கு டைம் இருக்குது. அப்போ என்ன, விசுவாசத்தில் தான் கடவுளை பிரியப்படுத்த முடியும். வாவ் அப்படின்னு கர்த்தர் ஃபீல் பண்ணுவார், பிரியப்படுத்த முடியும். அப்போ அந்த விசுவாசம் என்ன, சூழ்நிலையெல்லாம் எதிராக இருந்தாலும், சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இல்லாத பட்சத்திலையும் அவரை நம்புறது தான் விசுவாசம். அதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இங்கே பார்த்தோம் எப்படி விசுவாசம் செயல்படுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜபிக்கிறது நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் ஜபம் பண்ணுறது எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க என்றால் இருதயத்தில் அதுதான் வேறு எந்த விதமான என்ன சொல்கிறது க்ரைட்டீரியா இல்லை. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவங்க தான் ஜம்ப் பண்ணணும், அவங்க தான் ஜம்ப் பண்ணணும், குளிச்சுட்டு ஜம்ப் பண்ணணும், அந்த பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இல்லை எவனா நீ இரு, யாருனா இருங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படியாகவே உங்களுக்கு நடக்கும். அடுத்தது சொல்கிறார் ஜபத்தில், நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டேனே சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன். சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது சுகம் எனக்கு கிடைச்சிச்சுனே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சுகம் கொடுத்ததுக்காக நன்றினே ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவைகள் உண்டாகும், ஸ்டார்ட் ஆகும். சர்ன்னு அல்ல, மொல்லமாக ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ, விசுவாசம் மாறிடக்கூடாது. விசுவாசத்தில் தடுமாற்றம் வரும்.
விசுவாசம் கவுத்து போடுற மாதிரி இருக்கும், விசுவாசம் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு காலமும் நீங்கள் நம்பின தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாகவே ஜெயிக்கும். ஏன்னா நீங்கள் மனிதன் மேலே அந்த விசுவாசத்தை வைக்கல, தேவன் மேலே வைத்திருக்கிறபடியால் அந்த விசுவாசத்தினுடைய பலனை நீங்கள் புசிப்பீங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் வாங்க, தேவனை பிரியப்படுத்துவதை கொஞ்சம் காத்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.